வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த சீரீஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஜாபை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐ மீன் த ரிசர்ச் பொசிஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து யார் ஆஃபர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க வந்து ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த என்னென்ன பொசிஷன்கள்லாம் அவங்க வந்து ஹியரிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் பொசிஷன் அண்ட் சயின்டிஃபிக் அண்ட் நான் டெக்னிக்கல் பொசிஷன் சொல்லி 2 பொசிஷன் வந்து அவங்க வந்து ஹியரிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட், ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாகவும் இருக்கலாம். இது ஒரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் லீட், மாடல் லீட்ஸ். ஸோ மினிமம் வந்து இதுக்கு வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் டெலிவரி மேனேஜர், ப்ரோக்ராமிங் மேனேஜர், நாலேஜ் பார்ட்னர். ஸோ இதுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 3 இந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், இந்த 3 இயரிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா இந்த பிஇ, பிடெக் ஆர் ரிலவெண்ட் டிகிரி ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் எம்பிஏ ஆர் எம்இ, எம்டெக் அண்ட் பிஹெச்டி. ஸோ பிஹெச்டி படிச்சுக்கிறவங்களும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் ஸ்டாஃப்னு சொல்லி ஒரு பொசிஷன் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு பொசிஷன் இருக்குது. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 3 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. த பேஸ்டு ஆன் த யுவர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் த 50% ஆஃப் மார்க். ஸோ நீங்கள் வந்து 50% மார்க் வாங்கியிருந்தால் எலிஜிபிள். ப்ளஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கேட் முடிச்சிருக்கலாம், இல்லை எல்எல்எம் முடிச்சிருக்கலாம், இல்லை சிஎஸ் முடிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ப்ளஸ் வந்து 2 இயர்ஸ் நீங்கள் வந்து எம்பிஏ வந்து கண்டிப்பாக 2 இயர்ஸ் ஃபுல் டைமாக நீங்கள் படிச்சிருக்கணும். ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லையும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே நான் டெக்னிக்கல் பொசிஷனும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுற லிங்க்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதை பொறுத்தவரைக்கும் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் இந்தியா எல்லா இடத்துலையுமே இருக்கும். லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 20 days ஃபார் த அப்ளிகேஷன் பப்ளிஷ்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மேபி இன்னொரு 10 days இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த கெரியர் பேஜே அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எனி மோர் தென் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.